the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். Book of 1 Samuel chapter 3 and verse 9. ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் கர்த்தர் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டார். Therefore Eli said to Samuel, go, lie down, and it shall be, if he calls you, that you must say, speak, Lord, for your servant hears. If he calls you, அவர் உன்னை கூப்பிட்டால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சாமுவேல் எனப்பட்ட இளைஞன், ஆண்டவர் அவனை பார்த்து சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஓடிப்போய் ஏலி தாத்தா தான் கூப்பிடுகிறார் நினைத்து கொண்டு என்னை கூப்பிட்டீரா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிடலப்பா அப்படின்னு. வந்து படுத்துக் கொள்கிறான். 2ஆம் தரம் சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. மீண்டும் ஓடிப்போய், ஐயா என்னை கூப்பிட்டீரா என்று கேட்கிறான். அதற்கு ஏலி, நான் கூப்பிடல, போய் படுத்துக்கும். மீண்டும் வந்து படுத்துக் கொள்கிறான். 3ஆம் தரம் சாமுவேலே என்று சத்தம் பிரத்யட்சமாய் கேட்கிறது. முதல் தடவை போகும்போதுனா கூட கொஞ்சம் பிரம்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும். சொப்பனம் அப்படின்னு நினைச்சோ அல்லாவிட்டா என்னமோ ஒரு சத்தம் அப்படின்னு கேட்டு கூட இருக்கலாம். ஆக முதல் தரம் விழித்தவன் 2ஆம் தரம் இன்னும் அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்புக்குள்ள போகவில்லை. இப்பொழுது மறுபடியும் கேட்கிறது, சாமுவேலே என்று. ஓடுகிறான். தாத்தா கூப்பிட்டீரா? இல்லப்பா கூப்பிடல. 3ஆம் தரம் இதுக்குள்ளே 2 முறைக்குள்ளேயே இவன் ரொம்ப அலர்ட் ஆகிட்டுருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அலர்ட்டாக இல்லை, செகண்ட் டைம் அலர்ட் ஆகிட்டான், 3rd டைம் என்னடா இது, திரும்ப சாமுவேல் கூப்பிடுறது புரியுது. மீண்டும் தாத்தா தான் கூப்பிடார் நினைத்து ஓடி போய், தீர்க்கதரிசியாகி ஏலி தாத்தாவே நீர் என்னை கூப்பிட்டீரோ என்று கேட்கிறான். அதற்கு சாமுவேல் இப்படி சொன்ன உடனே ஏலி சொல்லுகிறார், நான் உன்னை கூப்பிடவில்லை. அவன் கேட்கும்போது பாருங்களேன், அந்த 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 கிளாரிட்டி. கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கல, கூப்பிட்டீரே. என்ன அழகா பாருங்க. He didn't say, did you call me? He said, you called me. அப்படின்னா அந்த காலிங்ல கிளாரிட்டி இருக்குதா இல்லையா? Samuel the lad did not go to Eli the prophet and ask him, did you call me? No. He said, you called me. I'm here. I'm reporting. I'm responding. Your call. You called me. கூப்பிட்டீரே. இந்த கால் இருக்கு பாருங்க, இது கெஸ்ஸும் இல்லை, டவுட்டும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
சோத்திரம். When God calls, it is not a guess. When God calls, it is not an imagination. When God calls, it is not with ifs and buts. It is certain. கூப்பிட்டீரே கூப்பிட்டீரே, கூப்பிட்டப்பா, எனக்கு தெரியும் நீ தான் கூப்பிட்ட. அப்படி என்றால் கூப்பிட்டதை குறித்த வரைக்கும் இவனுக்கு சந்தேகம் இல்லை, யார் கூப்பிட்டார் என்றுதான் பிரச்சனையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். There is no doubt whatsoever that there was a call. The problem was that who called, whether it is Eli or somebody else. Supposing it to be Eli the prophet, he went to him. அருமையானவர்களே, அவனுக்கு நல்லா தெரியுது, எப்பா அடுத்த முறை அவர் உன்னை கூப்பிட்டால். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பே அவர் உன்னை கூப்பிட்டால். இங்கிலீஷ்ல if he calls you. சொல்லி பாருங்க, if he calls you. இப்போ டைரக்டா போடுங்க, டைரக்ட் சென்டென்ஸ். if he calls me. repeat. அவர் உன்னை கூப்பிட்டால். சொல்லுங்க. இப்போ டைரக்ட் சென்டென்ஸ். அவர், அதான் இன்னைக்கு அதான் பிரசங்கம். If he, ladies and gentlemen, the Lord repeatedly insisted that I should speak to you on this subject. If he calls you, or if he calls me. சாமுவேலை பார்த்து ஏலி சொல்லுகிறான், நீ போய் படுத்துக்கோ. ஒருவேளை இன்னொரு முறை 3 முறை சாமுவேலன் கூப்பிட்டாரு, சாமுவேலன் கூப்பிட்டாரு, சாமுவேலன் கூப்பிட்டாரு. இப்ப போய் நீ படுத்துக்கொள். இன்னொரு முறை சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டால் அதான் கட்டளை. இது அடியேன் இருக்கு. ஸ்பீக் அன்டு மீ. போய் படுக்கலாம். சில வேளையில் சிலர் நம்ம கூப்பிடணும்னு வச்சுங்களேன், அவன் ஒழுங்கா பதில் சொல்லனா விட்டுரும். இந்த கடவுள் இருக்கிறாரே, கூப்பிட்டு நம்ம ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், ரொம்ப விக்ரஸாக கூப்பிடுவார், ஸ்ட்ராங்காக கூப்பிடுவார், இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிடுவார். முதல் தடவை சாமுவேலன் கூப்பிட்டார் ஒன்ஸ், 2வது தடவை சாமுவேலன் கூப்பிட்டார் ஒரு தடவை தான், 3வது தடவை சாமுவேலன் ஒரு தடவை தான் கூப்பிட்டார். ஆனால் 4வது தடவை சாமுவேலன் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. If there is a call upon you, ladies and gentlemen, young boys, young girls, I just want to tell you, if there is a call upon you from the Lord, it will be strengthened. As much as you delay, so much shall it be strengthened. The more you delay, the more it will be strengthened. புரியுதா? முதல்ல சாமுவேலை கூப்பிட்டார், 2வது தடவை சாமுவேலை கூப்பிட்டார், 3வது முறை சாமுவேலை கூப்பிட்டார். இப்பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று 4வது முறை கூப்பிடுகிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதனால தான் கூப்பிட்டிருக்கார். If he calls you, கூப்பிட்டால் 4வது தடவை 3 தடவை, பொதுவாகவே 3 தடவைக்கு மேலே யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம கிறிஸ்துவங்களுக்கு இந்த 3ன்னா அது என்னன்னு தெரியலங்க. 3 முறை அல்லேலூயா போடுங்க, 3 முறை தோத்திரம் பண்ணுங்க. இவர் ஃபாஸ்டிங் இருந்தால் 3 நாள், இவர் அல்லேலூயா போட்டால் 3 நாள், தோத்திரம் போட்டால் 3 நாள், எது எடுத்தாலும் 3 3 3 3, ஃபாஸ்டிங் இருந்தாலும் 3 நாள். ட்ராமா போட்டாலும் 3 சாஸ்திரிகள் தான் வருவாங்க. பைபிளில் 3 சாஸ்திரிகள் ரெக்கார்டே கிடையாது. நம்மளும் பார்க்குற எந்த சண்டே ஸ்கூல் ட்ராமாவிலையும் இது வரைக்கும் 4 சாஸ்திரிகளை நான் பார்த்ததே கிடையாது. ஏயா 3 தானா? 3 பைபிளில் போடலை. 3 காணிக்கை இருந்தது, அதனால் 3 பேர் வந்தாங்கன்னு கெஸ் பண்ணுறாங்க. ஏன் 6 பேர் வந்து 2 பேர் பொண்ணு வெள்ளை பொண்ணு பாருங்க 2 பேர் கொண்டு வந்துருக்க கூடாதா? ஏன் 9 பேர் 3 3 3 கொண்டு வந்துருக்க கூடாதா?
ஏன் 4 பேர் வந்துட்டு 3 பேர் மாத்திரம் காணி கொண்டாந்து வெறுங்கையா வந்திருக்க கூடாதா? ஏயா இப்படி நமக்கு அந்த 3 பழகி போச்சு. ஆனால் 3 நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களே 3 நினைச்சு நீங்க நாமம் போட்டுக்காதீங்க. 4வது முறையும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறதற்கு வல்லமையும் உண்மையும் உடையவராயிருக்கிறார். அவர் உன்னை கூப்பிட ஆரம்பிச்சா, if he calls you, come on ladies and gentlemen, if he calls you till you respond, he will keep repeating. He will keep repeating. ஆமா, நீ ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் அவர் விடவே ஓட விரட்டுவார். ஆமா, சரி. இப்பொழுது சாமுவேலை என்று அடுத்த முறை கூப்பிட்டால் என்ன செய்ய? அவன் கூப்பிட்டாரா இல்லையா? 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, ஐயோ என்ன கர்த்தர் வந்து நின்று முன் போல அப்படின்னா முன்னாலே வந்தாரு, முன்னாலே நின்னாரு. 2வது வந்தாரு, 2வது நின்னாரு. 3வது வந்தாரு, 3வது நின்னாரு. இப்போ முன் போல கர்த்தர் மறுபடியும் வந்து வரவர் எங்க வராரு தெரியுமா? எங்க வராரு? வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை படைத்த என் தேவனாகிய கர்த்தர் வானத்தை விட்டு இறங்கி வந்து. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு கூப்பிடுறான். மனைவிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டங்கள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு, என் தாத்தா ஆபிரகாமின் கடவுளே, எங்க அப்பா ஈசாக்கின் கடவுளே, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் தேவரீர் சமீபமா இருக்கிறீர், வா. கூப்பிட்டால் வருகிறார். அது சில வேளையில கூப்பிடுவதற்காகவே வருகிறார். அல்லேலூயா. கூப்பிட்டாலும் வருவார், கூப்பிடுறதுக்காகவும் வருவார். கூப்பிட்டதுனால வரல, உன்னை கூப்பிடுவதற்காக வந்திருக்கிறார். எங்கே 2 3 பேர் அவர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் நடுவில் இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு நம் நடுவில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். இவருடைய பிதாவாகிய யெகோவா நம் நடுவில் இருக்கிறார். வந்தவர் அன்றைக்கு ஒரே ஒரு மனிதனாகிய சாமுவேலை தேடி 4ஆம் தரம் வந்தவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். சத்தமா 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 கையில தட்டி அவரை வரவேற்போம். வந்து முன் போல வந்து. போன மாசம் வந்தாரா இல்லையா? அதுக்கு முந்தின மாசம் வந்தாரா? ஜனவரி 1ஆம் தேதி வந்தாரா? அதே மாதிரி நீங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து என்ன பண்ணாரா? சில வேளை நிற்பாரு, சில வேளை ரெஸ்லிங் கூட பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, இங்கே நிற்கிறார். யாக்கோபு கூப்பிட்டான் பார்த்தீங்களா? வந்து டமால் டிமிங்கில் அடி தடி நடக்குது. என்ன விடுறா, நான் போறேன்டா. இல்லை நான் விட மாட்டேன். எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? என்ன ஆசீர்வதி. டேய், உண்மையான ஆசீர்வதிக்கிறது. ஏமாத்துக்கார எத்தன் புழுக பொய்ய திருட என்னை ஆசீர்வதி. அதுக்கு தான் இதுக்காக நான் கூப்பிட்டேன். ஆமா, அதுக்காக தான் கூப்பிட்டேன். எப்படி அவனை ஆசீர்வதிப்பேன்? கூழை கொடுத்து அண்ணனை ஏமாத்தினேன், வேட்டைக்கறின்னு சொல்லி ஆட்டுக்கறியை கொடுத்து அப்பாவை ஏமாத்தினேன், இலையெல்லாம் கிள்ளி போட்டு மாமனாரை ஏமாத்தினேன், இப்ப கிஃப்ட் கொடுத்து உங்க அண்ணனை செகண்ட் டைம் ஏமாத்த போறேன். ஏமாத்துக்கார பயல, உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். ரெஸ்லிங் நடக்குது, ரெஸ்லிங் நடக்குது, ராத்திரிலாம் ரெஸ்லிங் நடக்குது. நிக்கணும்னா நிப்பாரு, ரெசில் பண்ணணும்னா ரெசில் பண்ணுவார். ஆமா ஆமா, நீ என்ன கண்டிஷன்ல அவரை ரிசீவ் பண்றியோ அந்த கண்டிஷன்ல அவரு ரியாக்ட் பண்ணுவார். பாவப்படுத்திருக்கான், ஆனால் நின்றுட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொன்ன வந்து கடவுள் பாருங்க, ஒரு மனுஷனுக்காக டைம் எடுக்கிறார். ஆமாய்யா, God has time for you, an individual. தனி மனிதனே, தனி மனுஷியே, கடவுளுக்கு உங்களுக்கென்று கொடுக்க நேரம் இருக்கிறது. என் லெட்டர்ல இப்படி போட்டு வச்சிருக்கு. If you have time for God, God
ஹேஸ் டைம் ஃபார் யூ. ஆமாம், என் லெட்டரில் மார்ஜினில் போட்டிருக்கேன், இஃப் யூ ஹாவ் டைம் ஃபார் காட், காட் ஹேஸ் டைம் ஃபார் யூ. உனக்கு கடவுளுக்குன்னு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உனக்கென்று கொடுக்க அவருக்கு தாராளமாக நேரம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வருவார், நிற்பார், ரெசில் பண்ணுவார். பொழுது விடியும் போது மாத்திரம் சீக்கிரம் போகிறான்டாம்பார். அது கூட அவருக்கு அவசரம் இல்லை, எவனாவது பார்த்து செத்துற போகிறான், இவரை பார்த்து எவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அப்போ யாக்கோபு மாத்திரம் எப்படி? யாக்கோபுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தார். மற்றவனுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கூப்பிட்டவனுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணார ஒழிய கூப்பிடாத தெருவில் போகிறவனுக்காக அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். இவன் பிழைப்பான், ஆனால் அவன் பிழைக்க மாட்டான். அதான் கர்த்தர் சொல்கிறார், டே அவன் பார்க்கக்கூடாதா, பார்த்தா போயிடுவான்டா அவன். அப்போ இவன் மாத்திரம் இவன் ரெசில் பண்ணக்கூடிய அளவுக்கு விசுவாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் கண்ணால் அவரை பார்க்க முடியும், இவன் கையால் தொட முடியும், இவன் யுத்தம் கூட பண்ண முடியும். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனோட கூட பேசுகிறது போல நான் அவன் கூட பிரத்யட்சமாய் முகமுகமாய் பேசுவேன் அப்படின்னு மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஐயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ரிலேஷன்ஷிப், the intimacy counts. நெருக்கம், அந்த நெருக்கம் இருக்கு பாருங்க, அதான் ஏன் முக்கியம். அந்த நெருக்கம் தான் முக்கியம். ஆமாம், ஆண்டவரோட நம்முடைய உறவு எப்படி இருக்குது? பாஸ்டர் டிஎஸ் தங்கராஜ் ஸ்ரீதருக்கு தெரியும், பல்லாவரத்தில் ஒரு தேவ மனுஷன் மரித்து விட்டார். 40 நாள், வருஷத்துக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பார். அவர் ஃபாஸ்டிங் இருக்கும் போதெல்லாம் என் அண்ணன் வில்லியம் தாஸ் கூட போய் இவர் கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருப்பார். ஜெப வீரன். அவர் அந்நிய பாஷை பேசுவார். ஜெர்மன்காரன் கூட இருந்தால் ஜெர்மனியில் பேசுவார். அவர் அந்நிய பாஷை பேசுவார். பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒருத்தன் இருந்தால் இவர் பிரெஞ்சில் பேசுவார். இவர் பேசுகிற அந்நிய பாஷை அவன் மொழியில் இருக்கும். இவருக்கு ஒரு வார்த்தை பிரெஞ்சு தெரியாது. ஆனால் அவருடைய லாங்குவேஜில் இவர் அந்நிய பாஷை பேசுவார். அவருக்கு தீர்க்க தரிசனத்தை இந்த லாங்குவேஜில் இருந்து இவர் ஒரு எழுத்து கூட பிரெஞ்சு தெரியாதவர் பிரெஞ்சில் பேசுவார் சரளமாக, அவனுக்கு புரியும் அந்நிய பாஷையில். இது அவருடைய ஒரு அனுபவம். நான் நினைக்கிறேன் அவர் 15 வயசுலேயும் 16 வயசுல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இந்த 50-60 ஆண்டுகள் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, சந்தோஷம். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆனால் இப்போ ஜெபத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, யுவர் லைஃப் ஹஸ் பிகம் ப்ரேயர். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் லைஃபே ப்ரேயர் தான். அப்போ எடுத்தா ஜெபம் பண்ணுவார், அண்ணாந்து பார்த்தா ஜெபம் பண்ணுவார், அற்புதம் செய்யணும்னா ஜெபம் பண்ணுவார், வேதனை வந்தால் ஜெபம் பண்ணுவார், சிலுவையில் மரிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணார். இஸ் லைஃப் வாஸ் ப்ரேயர். இங்கே தானா, அங்கே போயிட்டு ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். அங்கே போய் பிதாவின் வலது பார்சத்தில் பிதாவே இவனை மன்னியும், பிதாவே இவளை மன்னியும். அங்கே போயும் ப்ரேயர் தான் அவருக்கு. பாவம் ஜீசஸ். இங்கே தான் ப்ரேயர்னா, அங்கே போயும் உனக்காக எனக்காக நான் தப்பு பண்ணும்போது தான் பிதாவே இவனை மன்னியும், பிதாவே இவளை மன்னியும், தான் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாளே என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அருமையான தேவஜனமே. அதனால கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு விதமாக இடைப்படுகிறார். நம்ம ஒரு இன்டிமசி டெவலப் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அனுதின லைஃப்பில் our lifestyle should change in order to become that our very life is prayer. Amen. நம்ம லைஃபை ப்ரேயராக பண்ண, நம்ம நினைக்கிறது ஒரு ஜெபம், நம்ம பேசுறது ஒரு ஜெபம், நம்ம எழுதுறது ஒரு ஜெபம், நாம் பிரசங்கிக்கிறது ஒரு ஜெபம், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு ஜெபம். சரி, இப்போ இவன் முடிச்சான், நின்று இவங்கிட்ட நிற்கிறாரு, யாக்கோபு கிட்ட மல்யுத்தம் பண்றாரு, மோசே கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, ஆபிரகாம் கிட்ட ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்காரு, ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்தான நிறைய பேருக்கு வேர்ட் அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. நடந்தாயா? அல்லேலூயா. நிற்கிறவங்க கூட நிற்பாரு, ரெசில் பண்ண கூட ரெசில் பண்ணுவார், யுத்தம் பண்ணா யுத்தம் பண்ணுவார்,
நின்னா நிப்பாரு, நடந்தா கூட நடப்பார். கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. whatever is your lifestyle, come on, give a round of applause, louder. Oh man of God, oh woman of God, man of God, woman of God, God is with you whatever you may do. நீ உட்கார்ந்தா உன் கூட உட்கார்ந்துறாரு, நீ நின்னா உன் கூட நிற்பார், நீ மல்யுத்தம் பண்ணினா அவர் உன் கூட மல்யுத்தம் பண்ணுவார். நீ நடந்தா, ஏனோக்கு நடந்தா கூட நடக்கிறாரு. மோசே ஆபிரகாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. லெட் திஸ் மந்த்லி மீட்டிங் promote you, ladies and gentlemen, to a next level when you will become God's friend. Say, I am God's friend. Say, I am Jehovah's friend. Say, I am friend of Jesus. நான் இயேசுவின் சிநேகிதன், நான் கடவுளின் சிநேகிதன். ஆமென். சரி, கடவுள் வந்து நின்று முன் போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். ரெண்டு தடவை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அத தாத்தா கிட்ட ஓடி போய் இப்போ ரெண்டாவது தடவை கூப்பிடுறாரு. இப்போ என்ன சொல்றதுன்னு கேட்டானா, அதான் முன்னாலே சொல்லிட்டார், ஐயா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த மந்த்லி மீட்டிங் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போகணும். இங்கே என்ன நீங்கள் கேட்குறீங்களோ, ஏலி சொன்னதை சாமுவேல் செய்தான். ஜான் சாலமோன் இங்கே சொல்கிறத நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்துவீங்க, செய்வீங்க. கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தட் ஷுட் பி யுவர் ப்ராக்டிஸ். ஐ சே தட் ஷுட் பி யுவர் ப்ராக்டிஸ். இங்கே ஒரு கட்டளை, அடுத்த முறை ஆண்டவர் கூப்பிட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மரியாளுடைய பிரசங்கம், ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு குறிப்பு. என்ன குறிப்பு? இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. முடிஞ்சிச்சையா. இதுக்கு மேல ஒரு பிரசங்கம் 3 குறிப்போ 4 குறிப்போ 6 குறிப்போ 7 குறிப்போ இருக்கட்டும், நல்லது. more you learn, more you benefit. It's good. ஆனா 7 குறிப்போ 6 குறிப்போ 5 குறிப்போ சொன்னாதான் இல்லை, ஒரு குறிப்பு. For prayers, Miracle Ministry, number 858, J93, 13th Main Road, Annanagar West, Madras 40. Phone numbers 044-654-52077, 98417-68047. Our website www.miracleministry.org. God bless you.